Solutions. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற lesson. Okay. ஒரு solution அப்படின்னா என்ன? What is a solution? So, it's basically defined as a homogeneous mixture. A solution is nothing but a homogeneous mixture of two or more substances. I repeat, a solution is nothing but a homogeneous mixture of two or more substances. Right? So here a solution contains two different types of components. The component that is present in large quantity. எது அதிகமா இருக்கும்? The component that is present in large quantity is called as a solvent. And the component that is present in small quantity is called as a solute. Right? So we learn two important things. ரெண்டு விஷயம் கத்துக்கிறோம். What is solvent and what is a solute? For example, if you mix water and salt to get a salt solution, here the water which is large is called as a solvent. Salt will be lesser, that is called as a solute. Basic definition of a solution. So based on the solute and solvent, there are different types of solutions. So எதுல mix பண்றோம் அப்படிங்கிறது தான். சரியா? So இங்க நம்ம solute and solvent எதுல mix பண்ண போறோங்கிறது முக்கியம். So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாமே gas solutes. எது கம்மியா இருக்கு? இங்க gas கம்மியா இருக்கு. gas கம்மியா இருக்கிறத கேஸ்ல ஆட் பண்ணா என்ன பண்றது? ஒரு லிக்விட் ஸ்டேட்ல ஆட் பண்ணா எப்படி இருக்கும்? சாலிட் ஸ்டேட்ல ஆட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு பேசப்போம். So these are called as gaseous solutions. Gaseous solutions. So solute பேஸ் பண்ணி நம்ம பேசுறோம். Solute gas. அதனால இது எல்லாமே gaseous solutions. So கேஸும் ஆட் பண்ணா எக்ஸாம்பிள் நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஏர். அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜனும் நைட்ரஜனும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கு. ஸோ இது கேஸ் அண்ட் கேஸ் மிக்சர் யூஸ் பண்ணுவோம். கேஸும் லிக்விடும் மிக்ஸ் பண்றது. நம்ம குடிக்கிற சோடால வாட்டர் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் பண்றோம். H2O பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ H2Oங்கிறது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு கேஷியஸ் ஃபார்ம்ல இருக்கும், கார்பானிக் ஆசிட் சோடான்னு யூஸ் பண்றோம். சரியா? கேஸ் அண்ட் சாலிட். கற்பூரத்தில் இருக்கிற நைட்ரஜன் கேஸ் கேம்ஃபர் அண்ட் நைட்ரஜன் கேஸ், இது ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் கார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த பாட்டில்ஸ்ல க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அந்த கார்க், அதுவும் இதுக்கு எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது we'll talk about liquid solutions. Liquid solutions. Liquid solutionsல again solute liquid இருக்க போகுது. So I think here it's a big mistake. நாம தப்பா போட்டுருக்கோம். இங்க ஃபர்ஸ்ட் தப்பா எழுதிருக்கோம். இது அப்படியே மாத்தி வரணும். சரியாமா? சால்வெண்ட் தான் இங்க கேஸ், சொல்யூட் வந்து இது மூணு மாறி வரணும். I made a mistake. Sorry. So இங்க solvent liquids. எனக்கு எழுதும் போதே டவுட் இருந்துச்சு. சரி, solvent is a liquid form and solute is first one is solid, second one liquid, third one gas. So I made a mistake here. எப்படி சொல்றாங்கன்னா சால்வெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன்ஸ், அப்போ கேஸ் தான் சால்வெண்ட், ஸோ கேஷியஸ் சொல்யூஷன் சொல்லுவோம். சரியா? அண்ட் இப்போ லிக்விட்ஸ் பேஸ்டு சொல்யூஷன்ஸ், நம்ம கேஸை லிக்விட்ல மிக்ஸ் பண்றோம். இது ஆக்சிஜன் டிசால்வ்ட் இன் வாட்டர், மரைன் லைஃப்க்கு அது பேஸ். எக்ஸாம்பிள் சப்போஸ் இருக்கேன் வரேன். 1 second. Okay. So solid in liquid நம்ம நார்மலா யூஸ் பண்றது வச்சுக்கலாமே, சால்ட் இன் வாட்டர்.
சரியா? லிக்விட் அண்ட் லிக்விட் எனிதிங், ஒரு லைம் ஜூஸ் பிளஸ் வாட்டர், இல்ல டெட்டால் பிளஸ் வாட்டர். சரி, கேஸ் அண்ட் லிக்விட்க்கு we can write this one, the oxygen dissolved in water. Okay, this can be an example. So third set of solutions, we'll talk about liquid solid solutions. Okay, so solid solutions. So solid solutionsல நமக்கு தெரியும் சால்வெண்ட்ல சாலிட்ஸ் வரும், solute solid, liquid, gas. Okay, so solid plus solid நம்ம இதை என்ன சொல்றோம், alloys சொல்றோம். Gold with copper, best example. Liquid and solid, இது amalgam, mercury and any metal, it forms an amalgam, amalgamation அப்படின்னு படிச்சிருப்போம். Gas in solid. Okay, இதுக்கு தான் இந்த gas and solid தான் நான் சொன்ன அந்த கார்க், பாட்டில் ஓபன் அண்ட் க்ளோஸ் பண்ற கார்க் எக்ஸாம்பிளா கொடுத்திருப்பாங்க. This is some types. இது எக்ஸாம்பிள் எவ்வளவு தூரத்துக்கு யூஸ் ஆகும் தெரியாது, மேபி ரீசன் செஷன் மாதிரி ஏதாவது கேட்டா உண்டு, பட் இந்த ஐடியாஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, புக்ல இருக்கும், ஜஸ்ட் கோ த்ரூ இட், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். ரைட், டேக் இட் டைம். ஓகே, ஸோ இந்த லெசன்ல நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய டேர்ம்ஸ் என்னெல்லாம் இந்த லெசன் நம்ம படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் மிக்சர். ஸோ நமக்கு பேசிக்கா மிக்சர்னா என்ன, நமக்கு கடையில சாப்பிட்ற மிக்சர் ஞாபகம் போதும். அதாவது கெமிக்கலா ஒன்னோட ஒண்ணு ரியாக்ட் ஆகாத சப்ஸ்டன்ஸ் எந்த ஒரு ரேஷியோ இல்லாம மிக்ஸ் பண்றதுக்கு பேர் தான் மிக்சர்னு சொல்லுவோம். ஸோ டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா, 2 or more chemically non-reacting substances. Right? This is called as mixture. When you mix 2 or more chemically non-reacting substances in a undefinite ratio, there need not be any ratio, there need not be any fixed values. In the proportional kind, non-proportionate தான் அதை நம்ம மிக்சர் அப்படின்னு சொல்றோம். இந்த மிக்சர்ல ஒரு டேர்மை சேர்த்து சொல்லணும், ஹோமோஜினஸ் மிக்சர். ஹோமோஜினஸ் மிக்சர், இந்த காம்போசிஷன் வந்து சேமா இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸும் யூனிஃபார்மா இருக்கும். சேம் காம்போசிஷன் அண்ட் யூனிஃபார்ம் ப்ராப்பர்ட்டிஸ். யூனிஃபார்ம் ப்ராப்பர்ட்டிஸ்னா ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் த்ரூ அவுட் த மிக்சர். நம்ம இதை ஹோமோஜினஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஓகே, நம்ம ஏற்கனவே சொல்யூஷன் என்னன்னு பார்த்துட்டோம். I said what is a solution. Okay, so it contains 2 components, more than 2 components, minimum 2 components. அதுல ஒன்னு solvent, இன்னொன்னு வந்து solute. It's a homogeneous mixture. Solution homogeneous mixtureல ஒரு subset. சரியா? சொல்யூஷன் எல்லா சொல்யூஷன்ஸும் homogeneous mixture தான். And one of the component is a liquid. At least one is a liquid, basically சொல்லும்போது. So solution contains 2 important components. One is solvent, இன்னொன்னு solute. And we have learned this, ஏற்கனவே இப்பதான் சொன்னேன், solventங்கிறது higher quantity இருக்கும், soluteங்கிறது quantity கம்மியா இருக்கும். சரியா? So this is very important. The terms you should know very importantly. இதுதான் introduction. ஒரு சொல்யூஷனை பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன். சரியா? இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு தான் பேசியிருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு சொல்யூஷனுடைய ஸ்ட்ரென்த் எப்படி சொல்றது, நம்ம நார்மலா லேப்ஸ்ல வந்து கான்சென்ட்ரேட்டட், டைல்யூட் அப்படின்னு 2 விஷயங்களை பேசியிருப்போம். We speak these 2 things. We either talk about concentrated solutions and we talk about dilute solutions. இப்போ அதை தாண்டி கெமிஸ்ட்ரியில நம்ம இந்த சொல்யூஷன்ஸ் பத்தி படிக்கும்போது எப்படிலாம் இந்த சொல்யூஷன், ரொம்ப சிம்பிளான ஐடியா தான், ஒரே கண்டென்ட்டா எல்லாத்தையும் பார்த்தா ஈஸியா பார்த்துடலாம். We'll see. So strength of solutions.
இதை எப்படிலாம் நம்ம சொல்றோம்? இப்ப நம்ம மார்க் இருக்கு அப்படின்னா அந்த மார்க்கை நம்ம எப்படிலாம் சொல்றோம்? பர்சன்டேஜ்ல சொல்லலாம். இப்ப சிஜிபிஏ இன்ஜினியரிங்ல ஒரு மெத்தட் வச்சு இது மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் விஷயத்த எந்தெந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், எந்த டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இங்க 2 பேர் தான் மெயினா வருவாங்கம்மா. ஒருத்தர் வால்யூம் பேஸ்டா சொல்லலாம், இல்லையா மாஸ் பேஸ்டா சொல்லலாம். மாஸ் வரும்போது வெயிட்டையும் சேர்த்துக்கோங்களேன். எய்தர் கம்ப்ளீட்லி வால்யூம் பேஸ்டா சொல்லலாம், இல்ல கம்ப்ளீட்லி மாஸ் பேஸ்டா சொல்லலாம், இல்ல வால்யூமையும் மாஸையும் சேர்த்து வச்சு சொல்லலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பேஸ் பண்ணி சொல்லலாம். இது மாதிரி விஷயத்த கம்பேர் பண்ணி பேச போறோம். இதெல்லாம் சொல்ல போறோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறது மாஸ் பர்சன்டேஜ். மாஸ் பர்சன்டேஜ். ஸோ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அ சொல்யூட் ஆர் அ சால்வெண்ட். ஸோ நம்ம மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அ காம்போனன்ட். சரியா? மாஸ் பர்சன்டேஜ். ஸோ மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அ காம்போனன்ட். அது யார் அந்த காம்போனன்ட்? அது சால்வெண்டாவும் இருக்கலாம், சொல்யூட்டாவும் இருக்கலாம். ஸோ ஃபார்முலால இருந்தே நம்ம எழுதுவோம். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அ காம்போனன்ட். யாரை யார் கூட கம்பேர் பண்ண போறோம்? ஸோ சால்வெண்ட்டையோ சொல்யூட்டையோ சொல்யூஷன் கூட கம்பேர் பண்ண போறோம். மாஸ் தான், பிரச்சனை இல்லை. ஸோ ஃபார்முலா ரொம்ப ஈஸி. மாஸ் ஆஃப் த காம்போனன்ட். எந்த காம்போனன்ட் அங்க? சால்வெண்ட்னா சால்வெண்ட் போட்டுக்கோங்க, சொல்யூட்னா சொல்யூட் போட்டுக்கோங்க. ஸோ மாஸ் ஆஃப் த காம்போனன்ட் இன் த சொல்யூஷன் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன். சொல்யூஷன் சொல்லியாச்சுனாலே அங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்துருவாங்க. சால்வெண்ட்டும் சொல்யூட்டும் சேர்ந்து வந்துருவாங்க. That's it. Into 100% வருதுனால. Very simple. Mass percentage of the component. So mass of the component in the solution by mass of the solution. Right. இங்க என்ன கேட்க முடியும்? For example, 10% of glucose in water அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 10% of glucose in water அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? 10% ஆஃப் குளுக்கோஸ் இன் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? குளுக்கோஸ் தான் அந்த மாஸ். ஸோ எப்படி எழுதலாம்? 10% மாஸ் ஆஃப் த காம்போனன்ட் வந்து 10%. 10 மாஸ் ஆஃப் த காம்போனன்ட் வந்து 10 பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன். இது 10 கொடுத்துட்டாங்களா? இது சொல்யூட் 10 பிளஸ் சால்வெண்ட் மீது எவ்வளவு இருக்கும்? 90 100க்கு இன்டூ 100ன்னு போடுவோம். ஆட்டோமேட்டிக்கா இந்த 100 கேன்சல் ஆகும், 10% கிடைக்கும். இப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம கண்டுபிடிப்போம். இங்க சொல்யூட்டை பத்தி பேசியிருக்காங்க. குளுக்கோஸ்ங்கிறது சொல்யூட். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் தி சொல்யூட். ரைட். இதுதான் கதை. இப்படிதான் நம்ம எழுத போறோம். இது மாஸ் பர்சன்டேஜ். அப்ப இங்க யாருக்கும் நம்ம கம்பேர் பண்ணிருக்கோம்? வெயிட் கூட கம்பேர் பண்ணிருக்கோம். ஒரு வெயிட் கூட கம்பேர் பண்ணிருக்கோம். சிம்பிள். ஸோ அடுத்தது வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் அ காம்போனன்ட். நம்ம ஈஸியா ஃபார்முலா எழுதிடலாம். ஏன் எழுதிடலாம்? நமக்கு ஏற்கனவே மேல மாஸ் எழுதின ஃபார்முலா வச்சு எழுதிடலாம். மாஸ்க்கு பதிலாக வால்யூம் போட்டால் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். வால்யூம் ஆஃப் த காம்போனன்ட், வால்யூம் ஆஃப் த காம்போனன்ட் பை வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன். ஸோ இங்கே லிட்டர்ல இருக்கும், இல்லை மில்லி லிட்டர்ல இருக்க போகுது. அவ்வளவுதான். அங்கே வெயிட்ல இருந்தது, இங்கே வால்யூம்ல இருக்க போகுது. இன்டூ 100%. 100. That's it. So this is volume by volume. அங்க weight by weight, இங்க volume by volume. இது எப்படி சொல்லுவாங்க? 10% of ethanol in water. 10% of ethanol in water. இது நான் எப்படி சார் வெயிட்னு எப்படி பார்க்கறது? இது எப்படி நான் வந்து வால்யூம்னு பார்க்கறது? ஏன்னா மேலேயும் 10% ஆஃப் குளுக்கோஸ் இன் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க, கீழே 10% ஆஃப் எத்தனால் இன் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. எப்படி நான் பார்க்கறது? கவனமா யோசிச்சுக்கோங்க. எத்தனால்ங்கிறது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும், அது பேசிக்கா நமக்கு ஐடியா இருக்கணும். இல்ல நமக்கு ஹிண்ட்ல VV அந்த வால்யூம் பர்சன்டேஜ்ங்கிற ஐடியா கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ 10% ஆஃப் எத்தனால் வாட்டர்னு எப்படி இருக்கும்? 10 ml ஆஃப் எத்தனால்
by 10 ml of ethanol plus 90 ml of water into 100 வந்திருக்கும். இதைத்தான் நம்ம அப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணோம். அங்க கிராம் ஆர் கிலோகிராம், இங்க லிட்டர் ஆர் மில்லி லிட்டர். This is what we call as volume percentage of a component. ரைட், இப்போ ஒரு இதுக்கு ரெண்டுக்கும் கம்பைண்டா ஒரு ஃபார்முலா பார்க்க போறோம். ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு ஃபார்முலா இருக்கு. மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். மெடிசின்ல மெயினா யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் இது. மாஸ் பை வால்யூம். ஸோ வாசிக்கும் போதே நமக்கு அதோட ஃபார்முலா எப்படி எழுத போறோம்? மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். பொதுவாக நம்ம இதை டென்சிட்டின்னு சொல்லிடுவோம், மாஸ் பை வால்யூம்னா. ஸ்டில் இங்க எழுதணும்ல. ஸோ இங்க எம்னு போடாம டபிள்யூ போட்டிருப்பாங்க, நம்ம டபிள்யூ போட்டே போறாங்க, டபிள்யூ பை வி போட்டிருக்காங்க. பட் விஷயம் அவ்வளவுதான். ஸோ மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். ஸோ மேல மாஸ், கீழே வால்யூம், அவ்வளவுதான் கதை. சரியா? மாஸ் ஆர் வெயிட், டசன்ட் மேட்டர். ஸோ இங்க என்ன எழுத போறோம் நம்ம? வெயிட் ஆஃப் தி சொல்யூட். Weight of the solute depends upon the component again by volume of the solution into 100. எல்லாத்தையும் மக்கப் பண்ண முடியாது இல்ல. ஸோ இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம லேர்ன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். என்ன கேட்கறாங்க, நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். This is mass by volume. Especially this is used mostly in medicines and pharmacies.